echo of his call. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ప్రభుని యేసుక్రీస్తు నామము మహిమ కలుగును గాక. இந்த காலைவெளியில உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. ఈ ఉదయకాల సమయంలో ఒక మంచి సువార్తమానము. அதாவது உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் என்று ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். అదేంటంటే ప్రపంచములో దేవుని బిడ్డలని ఒక కూటమి కలిగి ఉన్నారు. மற்றவர்களுக்கு இருப்பது போல அவர்களுக்கும் ஆண்டவர் காற்றை கொடுத்திருக்கிறார். ఇతరులకు ఉండులాగన వారికి కూడా దేవుడు మంచి గాలిని ఇచ్చున్నాడు. மற்றவர்களுக்கு உள்ளது போல அவர்களுக்கு வெளிச்சத்தையும் கொடுத்திருக்கிறார். ఇతరుల వలె ప్రజలకు దేవుడు మంచి వెలుగునిచ్చున్నాడు. மற்றவர்களை விட வித்தியாசமான ஒரு காரியம் என்னவென்றால் இவர்களுக்கு ஆண்டவர் தேவ தூதர்களை பணிவிடைக்காக கொடுத்திருக்கிறார். వారికంటే విశేషంగా ఏమంటే దేవుడు దేవుని ప్రజలకి ఒక విశేషమైన தேவ பிள்ளைகளுக்கு காவல் புரிய பரலோகத்தின் தூதர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். దేవుని బిడ్డలను కాపాడుటకు పరలోక దూతలను దేవుడు పంపిస్తున్నాడు. யார் அந்த பிள்ளைகள் என்று கேட்டால், ఎవరు ఆ పిల్లలు అంటే அந்த தேவனுடைய பிள்ளைகள் யார் என்று கேட்டால் சங்கீதம் 91 முதல் வசனம் விதமாக சொல்கிறது. దేవుని బిడ్డలు ఎవరంటే కీర్తనలు 90వ అధ్యాయము 13వ వచనం. ఉన్నతமான தேவனுடைய மறைவில் இருக்கிறவர்கள், ఉన్నతమైన దేవుని చాటున నివసించేవారు, ఉన్నతமான ஆண்டவருடைய நிழலிலே தங்குகிறவர்கள், ఉన్నతమైన దేవుని యొక్క నీడలో నిలిచేవారు, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். వారు దేవుని బిడ్డలు. இந்த தேவனுடைய பிள்ளைகளை காக்கும்படியாக ఈ దేవుని బిడ్డలను కాపాడుటకు ஆண்டவர் தம்முடைய தேவ தூதர்களுக்கு கட்டளையிட்டுள்ளார். దేవుని బిడ్డలు కాపాడుటకు దేవుడు ఆజ్ఞ ఇచ్చినారు. அதுவும் எல்லா நேரங்களிலேயும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுபவர்களுக்கு தேவனுடைய தூதர்கள் காவல் புரிகிறார்கள். అన్ని సమయాల్లో దేవుని బిడ్డలు అనే వారికి దేవుడు దూతలను కాపుదల దయచేస్తున్నాడు. எப்பேற்பட்ட கஷ்டத்திலையும் அந்த தேவ தூதர்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்ய காத்துக்கொண்டே இருப்பார்கள். ఎటువంటి సమయంలో కూడా వారికి పరిచయం చేయుటకు దేవదూతలు వారికి కావలి ఉన్నారు. ஏனென்றால் பரலோகத்தின் தூதன் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார், உங்களையும் என்னையும் காக்கும்படியாக. ఎందుకంటే పరలోకమందు ప్రభువు వారిని నిన్ను నన్ను కాపాడుటకు వారిని రక్షించుటకు கஷ்ட காலங்களில் நமக்கு சகாயம் பண்ணும்படியாக, కష్టకాలంలో మనకు సహాయం చేయుటకు. ஒரு முறை நான் ஒரு குறிப்பிட்ட தேசத்திலிருந்து பிரயாணத்தில் வரும்போது, ఒక సమయాన నేను ఇతర దేశం నుండి ప్రయాణం వచ్చే సమయంలో விமானம் நடுவானத்தில் வரும்போது ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. విమానము మధ్యలో వచ్చే టైంలో அதை ஓட்டி வந்தவர் சொன்னார், நாம் ஆபத்தில் இருக்கிறோம். ఆ యొక్క ప్రయాణికులు నడిపించే ప్రయాణికులు ఏమన్నారంటే, நம்முடைய விமானம் பறப்பதில் கஷ்டம் இல்லை, మనము పయనించట్లో కష్టం లేదు, ஆனால் கீழே இறங்குற விஷயத்துல ஹைட்ராலிக் சிஸ்டம் வேலை செய்யவில்லை, கீழே இறங்க முடியாது என்று சொன்னார். కిందకు దిగే సమయంలో హైడ్రాలిక్ సిస్టమ్ సరిగా పనిచేయలేదని తెలియజేసినారు. ஆகவே எல்லாரும் பயந்து ஓலமிட ஆரம்பித்தார்கள். అందరూ భయపడి పరిగెత్తుటకు எல்லாரும் ஒருவர் கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தார்கள். ఒక్కొక్కరు వాళ్ళని పట్టుకొని ఏడుస్తున్నారు. ஓ என்று ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. ఒకే అయ్యో అని శబ్దం వినపడుతుంది. அந்த விமானமும் மேலே ஒழுங்காக பறந்து கொண்டிருந்து சற்று அசைய ஆரம்பித்தது. ఆ యొక్క విమానము కొంచెం జారుటకు நானும் ஒரு பிரயாணியாக இருந்தேன். నేను కూడా ఒక ప్రయాణంగా ఉన్నాను. அப்படி என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவர் தைரியத்தை கொடுத்தார். నా హృదయంలో దేవుడు ఒక ధైర్యాన్ని అనుగ్రహించారు. அந்த விமானத்திலிருந்து இறங்கி உடனே எனக்கு ஒரு ஊழிய பிரசங்கத்துக்கான ஒரு காரியம் இருந்தது. ఆ యొక్క విమానం దిగిన వెంటనే నాకు ఒక వర్తమానం చెప్పుటకు నేను ఆయుధపరిచున్నాను. என்னை கூட்டிக் கொண்டு போவதற்கு விமான நிலையத்தில் நண்பர்கள் வந்திருப்பார்கள். నన్ను ప్రయాణం తీసుకుని పోటకు నన్ను అనేక మంది వచ్చినారు. நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினேன். నేను ప్రభువునందు ప్రార్థించాను. ஆண்டவர் சொன்னார், உனக்கு தேவ தூதர்களை கொடுத்திருக்கிறேனே, நீ அவரிடத்தில் சொல்லு என்று சொன்னார். నేను నీకు దేవుని దూతలు పంపించాను కదా అని వారు చెప్పమని చెప్పినాడు. நான் அப்பொழுது அந்த விசுவாசத்திலே நான் அந்த தேவ தூதர்களுக்கு நான் கட்டளை கொடுத்தேன். నేను విశ్వాసముతో ఆ ప్రజలకు ఆజ్ఞించాను. எல்லாரும் கத்தி அழுது கொண்டிருந்தார்கள். అనేక మంది అరుస్తున్నారు. நான் மெதுவாக அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். నేను మెల్లగా వారితో మాట్లాడుతున్నాను. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். దేవుని నామానికి మహిమ కలుగును. திடீரென்று அடுத்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. తర్వాత క్షణము ఒక విజ్ఞాపన జరిగింది. நாம் எல்லாரும் பத்திரமாக தரையிறங்க போகிறோம் என்று விமானி கட்டளையிட்டார். మనం క్షేమంగా భద్రంగా కింద దిగబోతున్నామని அந்த அறிவிப்பு கொடுத்தார். ఆ యొక్క அது மிகுந்த சந்தோஷமான ஒரு சூழ்நிலையாக இருந்தது. అది చాలా సంతోషమైన విషయంగా ఉండింది. இது நடந்த சம்பவம். ఇది జరిగిన విషయము. இதுபோல பல காரியங்கள் நடந்திருக்கின்றன. ఇలాంటి పలు విధముల కార్యాలు జరిగినాయి. உங்கள் வாழ்க்கையில இப்படி சம்பவம் நடக்கும். మీల జీవితం కూడా ఇలాంటి సంభవం జరగవచ్చు. உங்கள் உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து உலகத்தார் பயந்து கொண்டிருப்பார்கள். లోకంలో జరిగే సమస్యలను చూసి ప్రజలు భయపడుతుంటారు. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. దేవుని బిడ్డలకు ఒక భద్రత కలిగి ఉంటుంది. ஆபத்தில் தேவ தூதர்களை கூட சில நேரங்களில் ஆண்டவர் நம்ப மாட்டார்.
అపాయం సమయంలో కూడా దేవదూతను దేవుడు వాళ్ళు నమ్మడు. இதே சங்கீதத்தில் ஆபத்துல நானே வந்து உன்னை விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ఇదే కీర్తనలో నేనే నీ దగ్గరకు వచ్చి కాపాడుతానని తెలియజేస్తున్నాడు. ஆகவே இந்த காலவெளியில் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. అందుకని ఈ ఉదయకాల సమయంలో మీకు ఒక భద్రత ఉంది. வியாதியா இருந்தால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. వ్యాధిస్తులో ఉన్న టైంలో నీకు భద్రత వస్తుంది. இன்னைக்கு ஒரு சிகிச்சை இருந்தால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. నీకు ఒక చికిత్స ఉంటే నీకు ఒక భద్రత. உறவினர் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாவிட்டால் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. మీకు బంధువులకు ఎవరైనా అనారోగ్య పరిస్థితిలో మీకు கொடுக்கப்பட்ட தேவதூதர்கள் வந்து உங்களுக்கு பணிவிடை செய்வார்கள். దేవదూతలు మీకు వచ్చి మీకు సహాయం చేస్తారు. உங்கள் வழிகள் எல்லாம் காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். మీకు మార్గములలో మేము కాపాడడానికి దేవుడు ఆజ్ఞించాడు. தைரியமா இருக்கலாம். మీరు ధైర్యంగా ఉండండి. நாம் ஜெபிக்கலாம். మనం ప్రార్థిస్తాం. நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். పరిశుద్ధ ప్రేమగల తండ్రి మీకు స్తోత్రాలు. இந்த காலவெளியில் எங்களுக்கு நீர் கொடுத்து வைத்திருக்கிற கட்டளையிட்டு வைத்திருக்கிற தேவ தூதர்களுக்காக ஸ்தோத்திரம். ఈ ఉదయకాల సమయంలో ప్రభువా మీరు మాకు అనుగ్రహించిన దేవదూతల కొరకే మీకు స్తోత్రాలు. அவர்கள் எங்களுடைய தேவைகளுக்காக காத்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். మా యొక్క అవస్థలో వారు దర్శించిన విధానానికి మీకు వందనాలు ప్రభువా. வேதனையோடு கூட இருக்கிற மக்களை உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். వేదంతో ఉన్న బిడ్డలను మీ కరములకు అప్పగిస్తున్నాను. கவலையில் இருக்கிற மக்களை உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். కష్టంలో ఉన్న వారి కొరకే ప్రార్థిస్తున్నాం ప్రభువా. வியாதியில் இருக்கிற மக்களை உம்முடைய அன்பு கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். వ్యాధిలో ఉన్న వారి కొరకే ప్రార్థిస్తున్నాం. வித்தியாசமான தேவைகளோடு இருக்கிற எல்லா தம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். వివిధమైన రకాలలో ఉన్న ప్రతి ఒక్క బిడ్డలను మీ కరములకు అప్పగిస్తున్నాం. அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்யட்டும். వారికి ప్రభువా దేవదూతలు వారికి సహాయం చేయండి. தேவைப்பட்டால் நீரே வந்து அவளை காக்கிறதற்காக ஸ்தோத்திரம். అవసరమైతే మీరే వారిని రక్షించమని కోరుచున్నాం. நன்றி ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம். స్తోత్రము తెలియజేస్తున్నాను నాయనా. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. యేసుక్రీస్తు నామములో ప్రార్థిస్తున్నాను తండ్రి. ஆமென். ఆమేన్. உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களிலே நீடுவார். ஆதலாலன் உள்ளமே சதாவ சமூகம் நீதும் நேசரையே துதித்திடுவேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தார் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தார் நீ பாக்கியம் கண்டடைவாய். His call ministries 10 Muhammad Abdullah 2nd Street, opposite International Cricket Stadium, Chepauk, Chennai 600005, India. Phone 914428528282. Mobile phone and WhatsApp 919841271858. Email sam@echoofhiscall.org. Website www.echoofhiscall.org. God bless you.